எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் உடைய ஷிஃப்ட் 2 அனலைசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ஷிஃப்ட்ல ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல. ரீசனிங்ல 25லிருந்து ஒரு 28 அட்டெண்ட் பண்ணாலே சூப்பரான அட்டெம்ப்ட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல 28லிருந்து 32 ஏன் சில பேர் 35 போடுற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த ஷிஃப்ட்ல 25 போட்டிருந்தாலே எக்ஸலன்ட்டான அட்டெம்ப்ட். இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பெட்டரலேஷன் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மட்டும் தான் ஸ்கோரிங் பார்ட். மீதி எல்லாம் பசில், சீட்டிங் தான் வந்திருக்கு. பசில்ல சிங்கிள் அதாவது லைன்ல நார்த், சவுத்து, அப்புறம் மந்த் பேஸ் பண்ண பசில், கம்பேர் பேஸ் பண்ண பசில், 8 ஃப்ளோர் இந்த மாரி பசில் சீட்டிங் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பேர் டெஸ்ட், மீனிங்ஃபுல் வேர்ட், கோடிங், டிகோடிங் 1 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 3மே 1 மார்க் கொஸ்டின். 25லிருந்து 28 எடுத்தா போதும். ஆப்டிட்யூட் செக்ஷன்ல அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு. இதுவரை எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா டிஏ 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 கொஸ்டின் கேட்டாலே ஒரு சில சமயம்ல மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு 3 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். 2 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு கொஸ்டின் மாடரேட்டா இருக்கும். ஈஸி, மாடரேட், டஃப் எல்லாமே மிங்கிள் பண்ணி குடுப்பாங்க. சில நேரங்கள்ல கொஸ்டின் ஈஸியா கேட்டு டேபிள்ல மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த டைம் இங்க கை வச்சுட்டாங்க. கொஸ்டின்ல டைம் கன்சியூமிங்கா இருந்திருக்கு. டிஏ 2 டிஏயுமே டைம் கன்சியூமிங்கா இருந்திருக்கு. கேஸ்லெட்ல வெறும் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மீதி ஃபுல்லா அரித்மெடிக் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? 20 மார்க் எடுத்திருந்தாலே போதும். இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல 25, 22, 25 எடுத்திருந்தாங்க. இதுல வந்து 20, 22 எடுத்தாலே போதும். அந்த ஷிஃப்ட்ல மினிமம் மார்க்கே இதுல எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் மார்க். அதனால இந்த ஷிஃப்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியா ஃபீல் ஆகலாம். இந்த எக்ஸாமுக்கு இந்த கேட்கக்கூடிய மத்த ஷிஃப்ட்ஸ்க்கு இது கஷ்டம். வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட், பேரா ஜம்பிள், எரர் ஸ்பாட்டிங், ஆர்சி இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பார்ட் கம்மியா தான் இருக்கு. வேர்ட் ஸ்வாப்ப தவிர மத்த எதுவுமே நம்ம அவ்வளோ பிரைட்னஸா இல்ல நமக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. மேட்ச் த காலம் அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு கேட்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேரா ஜம்பிள் யாரெல்லாம் நல்லா கரெக்ட்டா போட்டாங்களோ, அவங்க ஈஸியா அந்த 10 மார்க் வாங்கிட்டு போயிருவாங்க. இங்கிலீஷ பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. எப்படியாச்சும் ஊட்டி பாட்டி அந்த 10 மார்க் எடுத்துருவோம். இந்த 2 சப்ஜெக்ட்ட சேர்த்தி நம்மளால கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியுமா? அப்படிங்கிற டவுட் உங்களுள்ள நெறைய பேருக்கு இருக்கும். ஆஸ்பிரண்ட்ஸ் இதுல ஒரு 25, இதுல ஒரு 22 இல்லன்னா இதுல ஒரு 28, இல்லன்னா ஒரு 20. ஸோ ஒரு 48 ஓகேவா? ஒரு 48லேருந்து ஒரு 50 ப்ளஸ்ல இந்த ஷிஃப்ட்டுக்கு அட்டெண்ட் பண்ணியிருந்தா ஆப்டி ரீசனிங் சேர்ந்து நீங்க தாராளமா மெயின்ஸுக்கு படிங்க. இங்கிலீஷ்ல 10 மார்க் கிளியர் பண்ணா போதுமானது. ஓவராலா 65லிருந்து 70, 72 வரை உங்களுக்கு நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? போன ஷிஃப்ட்ல மினிமம் 70 அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபைர்ஸ் க்ளோட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் இதோட மெயின்ஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.